பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் சகையை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இவர்களெல்லாம் வேதத்தில் அவனுடைய பேர் இடம் பெற்றிருக்குதுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியவான்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். வேதத்தில் இடம்பெற்றது பாக்கியவான்னா பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் அது இதைவிட எவ்வளோ பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஏசப்பா நமக்கு தருகிறார். இதில் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பட்டாளத்திலே கொர்நேலியு என்னும் ஆமே செசரியா பட்டணத்தில் இருந்தான். இத்தாலியா பட்டணம் பட்டாளம். இத்தாலியா பட்டாளம். ஊர் பேர் செசரியா பட்டணம். இந்த செசரியா பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் கொர்நேலியு. இத்தாலியா பட்டாளம் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, இந்த கொர்நேலியு என்னவா இருக்கிறார்னு கேட்டிங்கன்னா 100க்கு அதிபதியாக இருக்கிறார். இந்த பட்டாளம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ரோம பேரரசு சொந்தமான இராணுவ வீரர்கள் தங்குகிற இடத்துக்கு பேர் தான் இத்தாலியா பட்டாளம். பட்டாளம்னா ஒரு கவர்மெண்ட்டு. நம்ம என்ன சொல்லலாம், இந்த இராணுவத்துக்கெல்லாம் குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அது என்ன சொல்லுவோம், இந்த இராணுவ அதிகாரிகள் இந்த வெள்ளலூரில் கூட ஒரு பெரிய பில்டிங் ஏர்ஃபோர்ஸ் இல்லை தங்கி இருக்கிற குவார்ட்டர்ஸ். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பில்டிங், பெரிய பெரிய பில்டிங் நிறைய கட்டி விட்டுருக்குறாங்க. அவங்களாம் இராணுவ அதிகாரிகள் வந்தால் தங்குற இடம். அப்போது அந்த மாதிரி ஒரு இடம்தான் பட்டாளம்னு சொல்லுவாங்க. கேம்பஸை, மிலிட்ரி கேம்பஸ். அப்போது இந்த பட்டாளத்தில் 100 பேருக்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். இந்த மனிதன் யூதன் கிடையாது. கொர்நேலியு யூத ஜனம் கிடையாது, இஸ்ரவேல் ஜனமும் கிடையாது. அவனோட புறஜாதி, அவன் ஒரு புறஜாதி. இப்போது இந்த மனுஷன் எப்படியோ இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டார். எப்படியோ ஏதாவது ஒரு வழியில் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்டார். ஏன்னா எத்தனையோ 100க்கு அதிபதிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இயேசுவின் இடத்துல ரகசியமாக ஜெபம் பண்ணிட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு அதிகாரி 100க்கு அதிபதி இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, தன் வேலைக்காரன் வியாதியாய் கிடக்கிறான், சுகமடைய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் இடத்துல வந்துட்டு போகிறார். அப்புறம் இன்னொருத்தர் மறுபடியும் பிறக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார்ல, நிக்காதேமு. அவரும் இந்த மாதிரி ஒரு பெரிய அதிகாரி. இப்படி இயேசுவை நேசிக்கிறதுக்கு பெரிய அதிகாரிகள் இருந்தார்கள். இந்த கொர்நேலியு அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? 2வது வசனம் சொல்லுகிறது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்தான். முதல் காரியம், அவன் தேவ பக்தி உள்ளவன். அல்லேலூயா. என்ன பக்தி? தேவன் மேலே பக்தி. அடுத்தது, வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்து இருந்தான். ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். 2வது, குடும்பமாக சேர்ந்து தேவனுக்கு பயந்து இருக்கிறான். இதுக்கு பேர் தான் பயபக்தி. பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். வெறும் பக்தி மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது.
வெறும் பயம் மட்டும் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டும் வேணும். பயம் பக்தி, பக்தி இருக்கணும், பயம் இருக்கணும். இந்த ரெண்டுமே ஏதாவது ஒன்று இருந்தாலும் கஷ்டம், ரெண்டுமே இல்லைனாலும் கஷ்டம். இப்போது இவன் இந்த கொர்நேலியு ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. அவன் எப்பொழுதும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, அல்லேலூயா. இதே வேலை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். துர்காள் அம்மா என்ன செஞ்சாங்க? நிறையா தர்மங்களை செய்து கொண்டு வந்தார்கள். நம்ம அதை குறித்து விளக்கமாக போன வாரமே பார்த்துட்டோம். தர்மம்னா என்ன அப்படின்னு. சும்மா ரோட்டில் போகிறவங்களுக்கு ஏதோ பிச்சை போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. நம்ம அதை குறித்து போன வாரம் செய்தியில் நம்ம பார்த்தோம். இப்போது இவர் எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 3வது வசனம் சொல்லுகிறது, பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வர. அல்லேலூயா. இவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலையில் 8 மணிக்கு நான் மேப்பு பார்த்தேன். வேர்ல்டு மேப்பை பார்க்கும் பொழுது இந்த எருசலேமில் 5:37 என்னமோ இருந்துச்சு. 5:37 இருந்துச்சு. அப்போது இங்கத்த டைமுக்கும் அங்கத்த டைமுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. இப்போது நம்ம பார்க்குறோம் 9ஆம் மணி நேரம் அப்படின்னா, இந்த பகல் வேளையிலே 9ஆம் மணி நேரம்னா மதியம் 3 மணி அப்படின்னு அர்த்தம். மத்தியானம் 3 மணிக்கு இந்த கொர்நேலியு என்ன செஞ்சிட்டு இருந்தாராம்? வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? சும்மா சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஏன் மத்தியானம் 3 மணிக்கு யூதர்கள்லாம் ஜெபிக்கிறாங்கன்னா, ஒரு சில பக்திவான்கள், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள், அவர்கள் ஏன் 3 மணிக்கு ஜெபிக்கிறாங்கன்னா, இயேசு சிலுவையிலே மரித்த நேரம் 3 மணி. 9ஆம் மணி அவங்களுக்கு 9ஆம் மணி, நமக்கு 3 மணி. அதனால் அந்த 9ஆம் மணி நேரத்தில் யூதர்கள் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. நீங்கள் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவானும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு எதுக்கு போனாங்க? அப்படியே சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கா? இல்லை, ஜெபிக்கிறதுக்கு போனாங்க. அப்போ இந்த 9ஆம் மணி வேலை அப்படிங்கிறது யூதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரமாக இருந்தது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். நிறையா தர்மங்களை செய்வார், நிறையா ஜனங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணுவார். அவர் புறஜாதியார், ஒரு ரோம அதிகாரியாக கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவர். அவர் அந்த மாதிரி செய்கிறார். சாதாரண யூதனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் புறஜாதியான். அடுத்தது கவர்மெண்ட்டில் இயேசுவை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிற கவர்மெண்ட்டில், இயேசுவை சிலுவையில் கொன்ற கவர்மெண்ட்டுக்கிட்ட வேலை செய்கிறவர் இயேசுவின் வழியில் நடக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனை இருக்கும் பார்த்துங்க. ஆனாலும் அவர் இயேசுவின் வழியிலே நடக்கிறார். ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பிரத்யட்சமான ஒரு தரிசனம். பிரத்யட்சமான தரிசனம்னா என்னது? நேருக்கு நேராக கண்ணில் பார்க்கறது. கண்ணை மூடிட்டு பார்ப்போம் சில நேரம். கண்ணை திறந்தாலும், கண்ணை மூடிட்டு என்ன பார்க்குறோமோ அது அப்படியே கண்ணை திறந்தாலும் அப்படியே இருக்கணும். அதுக்கு பேர் தான் பிரத்யட்சமான ஒரு தரிசனம். பார்க்குறாரு, அங்கே ஒரு தேவதூதன் நிற்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கும் பொழுது தேவ தூதனை பார்த்துருக்குறீங்க?
ஜெபிக்கும்போது தேவ தூதனை பார்த்தது ஒத்துமை பார்க்கலையா? இனிமேல் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஜெபிக்கும் பொழுது என்ன யாரை பார்க்கணும்? தேவ தூதனை பார்க்கணும். இல்லைன்னா நம்முடைய ஜெபத்தில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, எவனோ 10 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டிருப்பான், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்மளை திட்டியிருப்பான், போன மாதம் நம்மளை திட்டியிருப்பான், அவனுடைய ஞாபகம் தான் வரும் நமக்கு. அல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய நினைவுகள் வருதா, இல்லை தேவதூதன் வரானா? நிறைய நினைவுகள் தான் வருது. கண்ணை மூடுனாலே ஒரு சிலருக்கெல்லாம் சன் டிவியே ஓடும். பார்த்துருக்குறீங்களா? கண்ணை மூடினா என்ன டிவி ஓடும்? சன் டிவி ஓடும், இல்லைன்னா ராஜ் டிவி ஓடும். இல்லைங்க பாஸ்டர், எனக்கு சன் டிவி ராஜ் டிவிலாம் வர்றதில்லைங்க பாஸ்டர். அப்போ என்ன வருது? ஜெயா டிவி தான் பாஸ்டர் வருது. கண்ணை மூடினா என்ன டிவி தான் வருது? ஜெயா டிவி தான் வருது. ஏன் வருது? நம்ம அதுலேயே நிறைய பார்த்து அதையே பார்த்து பழகிட்டோம். அதனால தான் கண்ணை மூடுனா என்ன வருது? படுக்க போகும்போது எதையாவது நினச்சிட்டு படுத்தா கனவுல என்ன வரும்? ஏதாவது நம்ம என்ன நினச்சோமோ அதுதான் வருது. ட்ரெஸ்ஸாக வருது, புதுசாக வருது. பார்த்தீங்களா? ஏன் அப்படி வருதுன்னா அதே நினப்பு. அல்லேலூயா. அப்போது நமக்கு ஜெபிக்கும் பொழுது யார் வரணும்? தேவ தூதன் வரணும். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபிக்கிறாரு. யார் வந்தார் இல்லை? அப்போ நமக்கும் வரணுமா? இல்லை சன் டிவி தான் வரணுமா? பொம்மை டிவி வரணும் இவங்களுக்கெல்லாம். என்ன டிவி? பொம்மை டிவி தான் வரும். அது பொம்மை டிவி குரங்கு, யானை, புலி இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ அதெல்லாம் வர்றதில்லை. இப்போல்லாம் உருளைக்கிழங்கு மாதிரி உருளைக்கிழங்கு பேசுது. என்ன மிருகனே தெரியல பொம்மை டிவியில். அதெல்லாம் பார்க்குறாங்க. ஜெபிச்சா யார் தான் வருவாங்க? பொம்மை டிவி தான் வரும். ஏன் பொம்மை டிவி வருதுன்னா பிசாசு கொண்டு வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற நேரத்தில் மறந்துடும். மற்ற நேரத்தில் யாரை பற்றி நினைவு வராது. எப்போ தான் மற்றவங்களுடைய நினைவு எப்போ தான் வருது தெரியுங்களா? ஜெபிக்கும்போது மட்டும்தான் வருது. ஆமாவா இல்லைங்களா? உண்மையாக இருந்தால் அவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லிட்டா அது இல்லை. அப்போ ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருதுன்னா நீங்கள் அடிக்கடி ஏசப்பா பாட்டை கேட்குறவங்களாக இருப்பீங்க. கரெக்டுங்களா? இல்லைன்னா என்ன கேட்குறோமோ அந்த பாட்டு தான் வரும். இப்போ ஏன் சினிமா பாட்டு கேட்கக்கூடாது, ஏன் சினிமா படம் பார்க்கக்கூடாது, ஏன் நாடகம் பார்க்கக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்கிறது இப்போ புரியுதா உங்களுக்கு? அதனால் என்னங்க பாஸ்டர், ஒரு அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் ஒரு நாடகம் போடுறாங்க, அதை பார்க்குறதுல ஒரு தப்பா அப்படின்னா தப்பு இல்லை. பார்க்குறப்போ தப்பு இல்லை, ஜெபிக்கிறப்போ தான் அங்கே தப்பாக தெரியுது. அல்லேலூயா. அதனால் நம்ம என்ன பார்க்கணுன்னா கண்டதெல்லாம் பார்த்தா கண்டதெல்லாம் வரும். அல்லேலூயா. அப்புறம் அதை அப்படியே தொடர்ந்து பிசாசு என்ன ஆயிடுவான்? அப்படியே பூ வச்சு அப்புறம் கனி பழ பிஞ்சு வந்து அதுக்கப்புறம் காய் வந்து அதுக்கப்புறம் என்னவா மாறிடும்? பழமாக மாறிடும். அல்லேலூயா. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் சினிமாலாம் பார்க்காதீங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் டிவியில் நாடகமெல்லாம் பார்க்காதீங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் டிவிக்கு ரீசார்ஜே பண்ணாதீங்க.
டிவியே வேண்டாம், வேணாம் உங்கள் டிவி வேணால் கொண்டு வந்து கொடுங்க, இந்த பக்கம் நான் ஒன்று மாட்டிக்கிறேன். லேடிஸுக்கு ஒரு டிவி, ஜென்ஸுக்கு ஒரு டிவி மாட்டிக்குவோம். அல்லேலூயா. செல்ஃபோனில் தான், ஆமாம் அதுலேயும் வருது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் தான் கண்ட்ரோலாக இருந்தாகணும், வேறு வழி இல்லை. இப்போது உங்களுக்கு பிரத்யட்சமான ஒரு தரிசனத்தை பார்க்கணும். இப்போ இந்த கொர்நேலியை பார்க்குறாரு. அவனை உற்று பார்த்து, யாரை? தேவதூதனை உற்று பார்க்குறாரு, உத்து பார்க்குறாரு. நீங்களும் என்ன செய்யணும்? ஜெபத்தில் யாரை உத்து பார்க்கணும்? தேவதூதனை உற்று பார்க்க வேண்டும். உற்று பார்க்குற அளவுக்கு நம்முடைய ஜெபம் இருந்தால், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி பிசாசு சேர்ந்து வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பிரத்யட்சமாக தரிசனம் பார்க்குறவங்களாக இருக்கணும். உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய தர்மங்களும் தேவனுடைய நினைப்பில் போய் எட்டணும். அல்லேலூயா. எங்கே போகணும்? நம்முடைய ஜெபமும் நம்முடைய தர்மங்கள் எங்கே போகணும்? ஒரு டியூப்லைட்டை வாங்கி கொடுத்துட்டு டியூப்லைட்டை விட பெருசாக எழுதுவாங்க, அன்பளிப்பு. அதுக்கு பேர் தர்மமா இல்லை விளம்பரமா? ரோட்டில் 4 பேர் உட்கார்ற மாதிரி, சரி வெயிலாக இருக்குது, சரி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறதுக்கு வெயிலில் நிற்பாங்க, இல்லைன்னா மழை பெஞ்சுன்னா மழையில் நனைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடாரமாட்டை போட்டு உள்ளே 4 சேரை போட்டால் சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஜனங்க மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிறாங்க பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அடுத்த நாள் பார்க்குறேன் முன்னாடி வந்து உபயன் போட்டு அவங்களுடைய தொழில், அவங்களுடைய கடை போட்டு விளம்பரம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அதே போல் ரோட்டில் என்ன செஞ்சுருக்குறாங்க? விளம்பரப்படுத்துகிறாங்க. சரி, சிங்கானூர் சிக்னலுக்கு ஒரு லைட்டு கம்பம் வச்சு, பரவாயில்ல பணக்காரங்க நல்ல ஜனங்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி சிக்னல்லாம் வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்தட போகும்போது அன்பளிப்புன்னு போட்டு பெரிய போர்டு போட்டிருக்கிறாங்க. சென்னை சில்க்ஸ், போத்தி சில்க்ஸ், கணபதி சில்க்ஸ் அப்படின்னு. இதுக்கு பேர் தர்மமா? தர்மம் இல்லை, விளம்பரம். தன்னுடைய தொழிலை விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் தர்மம் செய்து ஜெபம் பண்ணுறவங்களுக்கு தேவதூதன் அவருடைய வீட்டில் இறங்கி வருவா. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ கொர்நேலியோ நிறைய தர்மம் செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறார். தர்மம் செஞ்சுட்டு விட்டுறல, இல்லை ஜெபம் மட்டும் பண்ணிட்டு விட்டுறல. அல்லேலூயா. ஆண்டவரே ஏழைகளை சந்தியும், ஆண்டவரே ஏழைகளுக்கு உதவி செய்யும். எங்கேருந்து கொண்டு வந்து உதவி செய்வார்? நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஜெபிக்கிறோம் ஒருத்தருக்கு, நம்ம பட்டணத்தில் ரொம்ப ஏழ்மை, ஆண்டவரே அந்த மனிதனுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, அந்த மனிதனுக்கு பணம் தேவைப்படுகிறது உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், ஏசப்பா வந்து பணம் அடிக்கிற மிஷினை கொண்டு வந்து வச்சு நல்லா டக்கு 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 டக்குன்னு அடித்து அந்த மகனுக்கு கொடுப்பாரா? அப்படி செஞ்சால் என்ன நோட்டாயிரும்? கள்ள நோட்டாயிரும். சரி, ஒருத்தங்கிட்ட பணம் கோடி கோடியே கொட்டி கிடக்குது, நைஸாக போய் அங்கே இருக்கிறது ஒரு 10 கட்டை எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா செஞ்சாருன்னா அது என்னவாயிரும்? திருட்டாயிரும். ஏசப்பா செய்வாரா? கள்ள நோட்டு அடிப்பாரா இல்லை திருடுவாரா? அப்புறம் எப்படி அவனுக்கு உதவி செய்வார்? பார்த்தீங்களா? அப்போ ஜெபிக்கிற நாம உதவி செய்கிறதுக்கு என்ன இருக்கணும்? ஃபஸ்ட்டு
மனசு இருக்கணும். மனசு இருந்து ஜெபித்தோமானால், ஆண்டவரே அந்த மனிதனுக்கு உதவி செய்கிற அளவுக்கு எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிச்சா, நாம் அந்த மனிதனுக்கு ஒரு சின்ன உதவி நம்மளால் செய்ய முடியும். அல்லேலூயா. ஜெபிச்சா எப்படி கிடைக்கும்? வாய்ப்பே இல்லை தானே. நாம் தானே கொடுத்தாகணும். ஒரு பிச்சைக்காரனை பார்த்துட்டு, ஆண்டவர் இந்த மகனுக்கு பிச்சை கொடுங்க, நிறையா ஒரு 50,000 1 லட்சமோ கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சா எப்படி கொடுப்பார்? ஜெபிச்ச எண்ணெய் வச்சு தானே கொடுக்க முடியும். அப்போது என்கிட்ட கொடுக்கறதுக்கு 1 லட்ச ரூபா இல்லை, ஆனாலும் அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயாவது என்ன, ஏசப்பா என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது ஏசப்பா, இந்த மனிதனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஜெபம் பண்ணால் கட்டாயம் நமக்கு அடுத்த தடவை 200 ரூபா கொடுக்கறதுக்கு ஏசப்பா உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், நான் உண்டியில் காசு போடும்போது 10 ரூபா போடும் பொழுது, ஏசப்பா ஒரு டீயே 15 ரூபாய்க்கு விற்கிது, 20 ரூபா. இப்போ அன்னைக்கு நான் 10 ரூபா ஓடும்போது 15 ரூபா, டீயே 15 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு டீ குடிக்கிற காசு கூட நான் காசு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட அழுதேன். அப்போது ஏசப்பா எனக்கு 50 ரூபா போடுறதுக்கு எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போது 50 ரூபா போடும்போது எல்லாரும், ஒரு சிலர் 50 ரூபா காணிக்கை போடுவாங்க. நான் காணிக்கை எடுக்கும்போது ஒரு சிலர் எல்லாம் 50 ரூபா போடுறாங்க. எனக்கு இதோட அதிகமாக எனக்கு காணிக்கை போடுறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்ட்டு உட்காந்துட்டு அழுவேன். அதில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுகிறதை போல நாம் தர்மங்களை செய்வதற்கு நாம் முன்னாடி வந்து நிற்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு நாளைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு யாருக்கோ சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம், யாருக்காவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு பேர் தர்மம் இல்லை, அதுக்கு பேர் விளம்பரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் பிறந்தாரா? அந்த அன்னைக்கு பிறக்கல. சரி, ஏதாவது ஒரு நாள் பிறந்தாருன்னா அந்த அன்னைக்கு மட்டும்தான் செய்யணும்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரா? ஒருத்தர் பார்ப்போம், அவங்க யாரோ கை நீட்டிட்டாங்கன்னா ஒரு 2 ரூபாயோ 5 ரூபாயோ இருக்கிறத கொடுத்துட்டு அவன் குடிகாரன் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. நான் ஏசப்பா சொல்லிட்டார், கொடுத்துட்டேன், அவ்வளோதான். கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். தேவ தூதனே இறங்கி வர்றாருங்க. வந்துட்டாருன்னா என்ன நடக்கும்? எது வேணாலும் நடக்கும். அல்லேலூயா. என்ன வேணாலும் கேட்டால் தருவார், எதை கேட்டாலும் செய்வார். அல்லேலூயா. ஒருத்தர், நான் ஒரு சர்ச்சுக்கு போனேன். நான் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபா என் பர்ஸில் இருந்துச்சு. அவங்க காணிக்கையே எடுக்க மாட்டாங்க அந்த சர்ச்சில். எப்போ போனாலும் பாஸ்டர் மீட்டிங் போனால் காணிக்கையே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து காணிக்கை எடுக்கிறாங்க. எனக்குன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா 100 ரூபா தான் பர்ஸில் வச்சுருக்கேன். எதுக்கு தெரியுமா? திரும்பி வரும்போது பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. அல்லேலூயா. திரும்பி வர்றதுக்கு பெட்ரோல் அடிக்கிற காசு வேணும்னு நான் வச்சுருக்கேன். போகும்போது அடித்தா லேட் ஆகிரும், சீக்கிரமாக சர்ச்சுக்குள்ளே போகணுன்னு போயிட்டேன். திரும்பி வரும்போது அடிச்சுக்கலான்னு அன்னைக்குன்னு பார்த்து காணிக்கை எடுத்துட்டாங்க. சரி, வேறு ஏதாவது 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ இருந்துச்சுன்னா 100 ரூபாய் வச்சுக்கிட்டு போடலாம். இருக்கிறதே ஒரே 100 ரூபா தான். ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? எங்கிட்ட இருக்கிறதே 100 ரூபா தான், அது இருந்தால் தான் வண்டி வீட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நான் என் கொடுக்கறது யாருக்கு? கொடுக்கறது யாருக்குங்க? வானத்தையும் பூமியும் படைச்சவருக்கு. சும்மா இல்லை, அவருக்கு கொடுக்கிறேன். அவர் எனக்கு திரும்ப இரட்டத்தனையாய் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு நான் காணிக்கை செலுத்தினேன். அல்லேலூயா. நம்பிக்கையோடு காணிக்கை செலுத்தினேன். என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. நான் கேட்டது எத்தனை மடங்கு?
2 மடங்காக தருவார்னு. ஆனால் என் இயேசு எவ்வளவு நல்லவராக இருந்தால் 10 மடங்கு அதிகமாக எனக்கு கொடுத்துருப்பார். அல்லேலூயா. 1000 ரூபா வந்துச்சுங்க, 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இயேசுவனுடைய கரத்தில் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது யாருக்கு செய்தீங்க? எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி யார் சொல்கிறாங்க? ஏசப்பா சொல்லுகிறார். அல்லேலூயா. பசியாக இருந்தவனுக்கு என்ன கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கணும். தாகமாக இருக்கிறவங்களுக்கு, உடம்பு இல்லாதவங்களுக்கு, அல்லேலூயா, உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்கள என்ன செய்யணும்? பார்த்துக்கணுமா? பார்க்க போகணுமா? விசாரிக்கணுமா? காவலில் ஜெயிலில் இருக்கிறவன பார்க்கணும். ஜெயில்னா இந்த கம்பி இருக்குமா அந்த ஜெயில் இல்லை, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. அந்த ஜெயிலில் தப்பு பண்ணவன் போனான், அவனை போய் என்னத்தை விசாரிக்கிறது? பிசாசின் பிடியில் பிரச்சனையில் கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு நாம் விசாரிக்கிறலாம் இருக்கணும். அப்படி இருந்தால் யாருக்கு செஞ்சோம்? ஏசப்பாவுக்கே செஞ்சோம். அல்லேலூயா. இதைத்தான் சகேயு என்ன செஞ்சார்? இதைத்தான் செஞ்சார். அடுத்தது பார்த்தோம், தொர்காள் தபித்தாள் என்ன செஞ்சாங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதையே தான் செஞ்சாங்களா இல்லைங்களா? அடுத்தது இன்றைக்கி பார்த்தோம், யாரை பார்த்தோம்? கொர்நேலியு பார்த்தோம். போன வாரம் பார்த்தோம் சூனேமியாள் என்ன செஞ்சாங்க? இதை தான் செஞ்சாங்க. இன்றைக்கி பார்க்குறோம் கொர்நேலியு அதை தான் செய்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாளைக்கு நாமளும் அதைவே செய்ய போகிறோம். அல்லேலூயா. நிறைய தான தருமங்கள், கஷ்டப்படுறவங்க, வேதனைப்படுறவங்க, கண்ணீர் வடிக்கிறவங்க, போராட்டத்தில் இருக்கிறவங்க, பாடுகளில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். அல்லேலூயா. இதெல்லாம் யாருடைய கணக்கில் இருக்குது? வசனம் என்ன சொல்லுகிறது? ஏழைக்கு கொடுத்தவன் கர்த்தருக்கு. யாருக்கு கடன் கொடுக்கிறது? யாருக்கு கடன் கொடுக்கிறது? பாரப்பா, நம்மளை என்னமா வச்சிருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு கடன் கொடுத்தால் அதை என்ன செய்வார்? கடன் என்னது? திரும்பி வர்றதுக்கு பேர் தான் கடன். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடன்னாலே திரும்பி வர்றதுக்கு பேர் தான் கடன். கைமாறுனா முகம் சுளிக்காமல் கொடுக்கலாம். அடுத்தது வட்டி வைக்காமல் கொடுக்கலாம். வட்டி எனக்கு அதான் கைமாறுனா என்னது? எனக்கு நம்ம பணம் கொடுத்தா எனக்கு என்ன வரும்? வட்டி வரும் அப்படின்னு நினைக்காம, இந்தா வச்சுக்க, இருக்கும்போது திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கைமாறு கருதாமல் கடன் கொடுக்கறது. இப்போ நாம் கர்த்தருக்கே கடன் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கொடுத்ததை அவர் என்ன செய்வார்? திருப்பி கொடுப்பார். அல்லேலூயா. நாம் யாரை நம்பி கடன் கொடுக்கணும்? கர்த்தரை நம்பி ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணும். ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க பாவம்னு சொல்லிட்டு உதவி செய்யக்கூடாது. என் இயேசு சொல்லியிருக்கிறார் அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லி. நான் உதவி செய்கிறேன். எனக்கு தேவைப்படும் போது என் இயேசு என்ன செய்வார்? எனக்கு என்ன செய்வார்? கொடுப்பாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருந்தால் உதவி செய்யுங்க, இல்லைன்னா செய்ய வேண்டாம். எனக்கு இயேசு தருவார். ஒரு அம்மா 2 காசு காணிக்க போட்டுச்சு. இன்னொருத்தன் 1000 ரூபா காணிக்க போடுறான். இயேசு பார்க்குறாரு. அவன் அல்ல, இவன் இந்த அம்மாவை என்ன செஞ்சு அதிகமாய் போட்டாள். அல்லேலூயா.
2 காசு. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சாப்பிட்டா 1 காசு செலவாயிடும். 2 நாளைக்கு சாப்பிட வேண்டிய காசை கொண்டு வந்து இருக்கிறதே அந்த அம்மாட்ட அதுதான் கொண்டு வந்து உண்டியில் போட்டுருச்சு. இயேசு சொல்லுகிறார், இந்த அம்மா தான் அதிகமாக போட்டாங்க. அல்லேலூயா. மற்றவர்களெல்லாம் தன்னிடத்தில் இருக்கிறதுல மிச்சம் மீதி கொண்டு வந்து காணிக்கை போட்டார்கள். இந்த அம்மா மாத்திரம் இருக்கிறதை தன் வாழ்க்கைக்கே அதுதான் கொண்டு வந்து காணிக்கை போட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எதை பேசுகிறார்? பணத்தை நிறைய கொட்டுறதை பேசுகிறாரா, இல்லை மனசை பார்த்து பேசுகிறாரா? கொடுக்கிற மனசை பார்த்து. அல்லேலூயா. இந்த கொர்நேலியு அதைத்தான் செஞ்சார். அப்படி செஞ்சதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேவ தூதனே இறங்கி வந்தார். இறங்கி வந்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய் என்ன செஞ்சு உன் ஜபங்கள் மேலே தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சன்னதியில் வந்து எட்டியது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மேலே போகணும், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் கேட்கணும், நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும். இங்கே கவனிங்க, வெளியே போய் பேசிக்கலாம், சரியா? இது பேசுகிற இடம் இல்லை, கேட்குற இடம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தேவனிடத்தில் நாம் ஜெபிச்சது போய் சேரணும்னா கொர்நேலியு மாதிரி ஜெபிக்கணும். யார் மாதிரி? கொர்நேலியு மாதிரி ஜெபிக்கணும். எப்படி ஜெபிச்சாருன்னா, அவங்க எப்படி இருந்தாருன்னா, ஃபஸ்ட்டு தேவ பக்தியாக இருந்தார். 2வது குடும்பத்தோட யாருக்கு பயந்தாங்க? தேவனுக்கு பயந்து இருந்தார்கள். அல்லேலூயா. நாங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், வர்றவங்க எல்லாரும் குடும்பமாக எங்கே வரணும்? சபைக்கு வரணும். அல்லேலூயா. நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? மலைகள் பெயர்ந்து போனாலும், மலைகள் சமுத்திரத்தில் கடந்து போனாலும் இது மட்டும் நடக்காதுங்க பாஸ்டர். அப்படியா? இல்லை, நடக்குமா? நீ சொல்லு, நடக்குமா நடக்காதா? குடும்பமாக நாங்கள் சர்ச்சில் வந்து ஆராதிப்போம். ஆமாவா இல்லையா? ஆமென். நாம் ஜெபிச்ச ஜபங்கள் கேட்கப்படும். ஒரு பென்சில் இல்லை ஒரு பிள்ளைக்கு, இருக்கிற காசு முட்டாய் வாங்குறதுக்கு அப்பா 10 ரூபா கொடுத்தாரு, இந்தா பென்சில் வாங்கி நீ வச்சுக்க, கொடுப்போமா? ஒரு பேனா இல்லை, ஒரு பேனா ஒரு நோட்டு இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், எனக்கு வந்து இதில் எழுதி வச்சதுனால ஒருத்தர் பரிதாபப்பட்டு, பாஸ்டர் நோட்டு வாங்குற காசு இல்லாமல் இருக்கிறாரு, பேப்பரில் இந்த மாதிரி பேப்பரில் எழுதி வச்சு பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்து 2 நோட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. பாஸ்டர் நோட்டில் எழுதுங்க பாஸ்டர், எனக்கே இந்த பேப்பரை பார்த்தா பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆனாலும் இதையே ஏன் பாஸ்டர் வச்சுக்கிறீங்கன்னா, இதில் தீர்ற வரைக்கும் பிரசங்கம் பண்ணித்தானே ஆகணும், அதுக்கப்புறம் நோட்டு வாங்கிக்குவோம். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா நாம் கொர்நேலியு மாதிரி இருக்கணும், இருந்தால் கேட்கப்படும். அல்லேலூயா சொல்கிறவங்கள மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதுங்களா, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறவர்களாக இருக்கணும். தேவன் வந்தார்னா ஆதாம் ஏவாளும், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஐயோ நான் பாவம் செஞ்சதுனால ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. இதோ இங்கே இருக்கிறாண்டவரே, இங்கே தான் நிற்கிறேன், உங்களுடைய சந்நிதியில் தான் இருக்கிறேன், நான் எங்கே போவேன் உங்களை விட்டுட்டு? எங்கே இருக்கிறேன்னு கேள்வி கேட்குறீங்க. உங்கள்கிட்ட தான் நிற்கிறேன் ஏசப்பா, உங்கள் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கணும். ஆதாமை போல் நான் நீங்கள் சொன்னதுக்கு கீழ்ப்படியில், நீங்கள் சொன்ன சட்டத்துக்கு நான் மறந்துட்டேன், பாவம் செஞ்சிட்டேன்ட்டு நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்? மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன். யார் சொன்னது உனக்கு நீ பாவம் செஞ்சிட்டேன்னு? ஆமாம், கர்த்தருடைய வார்த்தையை மீறுறது பாவம். நான் ஒளிஞ்சிட்ருக்கேன், நான் ஒளியிறவன் அல்ல. நான் யார்? தைரியமாக இயேசுவுக்கு முன்னாடி நிற்கிறவன். அல்லேலூயா. ஒரு போலீஸுக்கு முன்னாடி யார் தான் நிற்க முடியும்? ஒரு போலீஸ் வந்து முன்னே நிற்கிறாரு ஒரு ஊருக்குள்ளே, யார் போய் பக்கத்தில் நிற்க முடியும்? யார் திருடிட்டு வந்தவன் போய் பக்கத்தில் நிற்க முடியுமா?
இல்லை ஏமாத்தின பக்கத்தால் நிற்க முடியுமா? யார் தான் நிற்க முடியும்? சரியாய் வாழுகிறவர்கள். போலீஸ் அவனோட பவரோட நம்மக்கிட்ட பவர் அதிகமாக இருக்குது. அலையிலோயா, அலையிலோயா. அவங்கெல்லாம் ஒரு மனிதனை மிரட்டத்தான் முடியும், ஆனால் நம்மளாம் ஒரு மனிதனை மாற்றவே முடியும். அலையிலோயா. அவங்க சரீரத்தை தான் மிரட்ட முடியும், ஆனால் இருதயத்தை ஒன்றுமே செய்ய முடியாது அவங்களால. ஆனால் நாம் ஜெபிச்சோம்னா ஒருத்தருடைய இருதயம் என்ன செய்யும்? மாறும். அப்போ நம்முடைய ஜெபம் கேட்கப்படணுன்னா என்ன செய்யணும்? கொர்நேலியு மாதிரி பக்தியாக இருக்கணும். குடும்பமாக சேர்ந்து பயக்கணும். குடும்பமாக சேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் ஒருத்தனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் முதல்ல என்னவாக இருக்கணும்? பயப்படுகிறவனாக இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதலே. ஆமாம், வசனமெல்லாம் நல்லா தெரியுது நமக்கு. கை கொள்ளணும். இல்லையா? சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மனுஷன் எவனோ அவன். அது தெரியலையா? சொன்னாலும் திட்டுறீங்க பாஸ்டர், சொல்லுவீங்கனாலும் திட்டுறீங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியலைங்க பாஸ்டர். ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது? அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? எவ்விதமாய்? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி கொடுக்கும் திராட்சை கொடி போல இருப்பாள். இருங்க, முதல்ல மனைவி முடிச்சிருவாய். மனைவி, ஒரு மனுஷன், ஒரு ஆண், ஒரு கணவன் கர்த்தருக்கு பயப்பட்டால் மனைவி எப்படி இருப்பாளாம்? கனி தருகிற திராட்சை கொடியை போல் இருப்பாள். ஏன்னா திராட்சை கொடி தான் நீளமாக போயிட்டே இருக்கும். அங்கங்கே திராட்சை பழங்கள் கொத்து கொத்தா தொங்கும். அல்லேலூயா. அடுத்தது ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, எல்லாமே. இது என் மனைவி தர மாட்டேங்கிறான் அப்படின்னா நான் கர்த்தருக்கு பயப்படவில்லை என்று அர்த்தம். பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் கோபம், எரிச்சல், சண்டை அப்படின்னா நான் கர்த்தருக்கு பயப்படவில்லை. நான் பயப்பட்டால் என் மனைவி கனி தருவாள். என்ன கனி? அன்புங்கிற கனி, சந்தோஷங்கிற கனி, சமாதானங்கிற கனி, நீடிய பொறுமையாக இருந்து, தயவாக இருந்து, நற்குணமாக இருந்து, அப்புறம் விசுவாசியாக இருந்து, சாந்தமாக இருந்து, இச்சை அடக்கமாக இருந்து. இச்சை அடக்கணும் என்னது? எனக்கு நீ சேலையே வாங்கி தர மாட்டேங்கிற, ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் அன்னைக்கு நீ ஒன்றுமே வாங்கி தர மாட்டேங்கிற. அப்போ இச்சை அடக்கமாக இருந்து எனக்கு ஒன்றும் வாங்கி தரலினாலும் பரவாயில்லைங்க. அல்லேலூயா. அப்போது ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்? கனி கொடுக்குறவனா இருக்கணும். பயப்படுகிறவனா இருக்கணும். இந்த கொர்நேலியு என்ன செஞ்சார்? ஃபஸ்ட்டு தேவ பக்தி, பயம் எல்லாம் இருந்தது. அல்லேலூயா. இதே போல் நீங்களும் நானும் இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உடனே அந்த தேவதூதன் சொல்கிறாரு, இந்த மாதிரி யோப்பா பட்டணத்தில், போன வாரம் பார்த்தேன் இல்லையா, யோப்பா பட்டணத்தில் தொற்காலை உயிரோடு எழுப்பினார்ல, அந்த இடத்துல பேதுரு இருக்கிறாரு. தேவதூதன் சொல்கிறாரு, நீ ஆள் அனுப்பி அந்த பேதுருவை வர சொல்லு, அவன் வந்து நீ செய்கிறது அத்தனையும் உனக்கு சொல்லுவான். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து நமக்கு தேவையான காரியங்கள் அத்தனையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாசிக்கிறோம், 18வது வசனம் வாசிக்கிறோம். பேதுரு என்று எல்லாரும் கேட்டு என்ன செஞ்சாங்க? பேதுரு எங்கே இருக்கிறாருன்னு தேடி போய் அவரை எங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க? கொர்நேலியு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க. அல்லேலூயா. 24வது வசனம். ஆமேன். பேதுருவை போய் 2 பேர் என்ன செய்கிறாங்க? கூட்டிகிட்டு வர்றாங்க.
கூட்டிகிட்டு வரும் பொழுது இந்த கொர்நேலியு என்ன செய்கிறாருன்னா, நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு, யாரைய சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு, உறவு முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும், அல்லேலூயா, ஃப்ரெண்ட்ஸுகளையும் சொந்தக்காரங்களையெல்லாம் தன் வீட்டில் வர வச்சு உட்கார வச்சு, பேதுரு வருவார்னு காத்துட்ருக்கிறாங்க. பேதுரு வந்தார். அல்லேலூயா. நம்முடைய சொந்தக்காரங்கள்லாம் இயேசுவை தெரியணும், இயேசுவை பற்றி தெரியணும். நம்முடைய விசேஷித்த சிநேகிதர்கள், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். அல்லேலூயா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க, வேலை கம்பெனி ஃப்ரெண்ட்ஸுங்க, அப்புறம் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் யாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும்? இயேசுவை பற்றி தெரிந்திருக்கணும். இந்த கொர்நேலியு சொன்னார். பாஸ்ட் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டார். பெரிய மீட்டிங்கே நடக்குது. அந்த இடத்துல பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். அதை கேட்டவர்கள் அத்தனை பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. வாழ்ந்தால் கொர்நேலியு மாதிரி வாழணும். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணுங்க, அடுத்த வாரம் நான் சர்ச்சுக்கு வரும்போது ஒரு ஆத்மாவையாவது கூட்டிகிட்டு வர்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வாரம் பூரா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவர் ஒரு நாள் கட்டாயம் செய்வார். நான் மட்டும் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸுகளும் என்ன செய்யணும்? ஏசப்பாவை தேடணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவசரப்பட்டு நம்ம கூப்பிடக்கூடாது. ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணி வர்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருமே இல்லையா? ஒருத்தர் கூட இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்க? அல்லேலூயா. இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட ஏசப்பா பற்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு அவங்கள பேரை சொல்லி ஜெபம் பண்ணணும். நான் போய் சொல்ல போகிறேன், ஏசப்பா வழிவாசலில் திறந்து கொடுங்க, நான் சொன்னால் அவன் என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த அளவுக்கு மாற்றுங்க அவன் இருதயத்தைன்னு சொல்லிவிட்டு அவன் பேரை சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. கர்த்தர் என்ன செய்வார்? நம்ம சொல்கிறதுக்கு நேரத்தை ஏற்படுத்தும் பொழுது நம்ம சொன்னோம்னா கரெக்டாக அவங்க ஆலயத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. நாம் சொல்லணும், நாம் செய்யணும். கொர்நேலியை போல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டாங்க. எவ்வளோ சந்தோஷம்! எல்லாம் விருந்து, மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி இருக்கணும். நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் படுத்து பாருங்கள். எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டாங்க. கடைசி வசனம் சொல்லுகிறது 47. அப்பொழுது பேதுரு இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீர் விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அல்லேலூயா. அப்பொழுது அங்கேயே தங்கி இருந்து அங்கேயே தங்கும்படி பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாங்க? வேண்டிக்கிட்டாங்க. எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கிற அளவுக்கு ஒரு கொர்நேலியு இருப்பார் என்றால் அன்றைக்கு கொர்நேலியு, இன்றைக்கு நான். அல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுறீங்க? அன்றைக்கு கொர்நேலியு, இன்னைக்கு நான். என் உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தம் எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்புகளுக்கு எல்லாத்துக்கும் இயேசுவை பற்றி சொல்லி எப்படியாவது அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களை எப்படியாவது ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க அன்றைக்கு கொர்நேலியு? அன்றைக்கு, இன்றைக்கு நான். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அட்லீஸ்ட் என் குடும்பமாவது என்ன செய்யும்? இயேசுவை தேடணும். அல்லேலூயா. கரெக்டா? என் குடும்பமாவது இயேசுவைக்குள்ளே வரணும். நான் சுவிசேஷம் சொல்லணும். என் ஏசப்பா எனக்கு உதவி செய்வார். நான் அடுத்த வாரம் வரும் பொழுது கூட இன்னொரு ஆத்மாவை சேர்த்து நான் கூட்டிகிட்டு வருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களால் ஒப்பு கொடுக்க முடியுமோ நீங்கள்
ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.